Exercise 7.4 first third sum. Write the Maclaurin series expansion of the following function cos x. First, இந்த cos x ங்கிற ஃபங்க்ஷனுக்கு f of x னு டிஃபைன் பண்ணிக்கலாம். f of x is equal to cos x. Maclaurin சீரிஸ்க்கு எல்லா டேர்ம்ஸுக்கும் என்ன செய்ய போகிறோம், நம்ம f of 0, f dash of 0 அப்படின்னு ஒரு டேர்முக்கும் ஜீரோஸும் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் சைமல்டேனியஸாக என்ன செஞ்சுக்கலாம், பக்கத்துலேயே ஜீரோஸையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ f of 0 is equal to cos 0. cos 0 வேல்யூ 1. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ f dash of x is equal to cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x. சைட் பை சைடாக அதுக்கும் என்ன செய்ய போகிறோம், நம்ம 0 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மைனஸ் sin 0. sin 0 வேல்யூ 0. எகெயின் f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் cos x. ஸோ அதுக்கும் நம்ம 0 வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ மைனஸ் cos 0. cos 0 வேல்யூ 1, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1. again f triple dash of x which is equal to cos x differentiate பண்ணா minus sin x, இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் into மைனஸ் plus sin x. again அதுக்கு நம்ம 0 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ which is equal to sin 0. sin 0 வேல்யூ 0. இதே மாதிரி எத்தனை டேர்ம் வரைக்கும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 3 நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் வர வரைக்கும் கண்டுபிடிக்கலாம். சில டேர்ம்ஸுக்கெலாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆன்சர்லலாம் ஜீரோலாம் வராது, இந்த ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது. அதனால் ஒரு ஃபஸ்ட்டு எஃப் டபுள் டேஷ் வரைக்குமே நிறுத்திக்கலாம். இதில் ஜீரோஸ்லாம் வரதுனால ஒரு மினிமம் 3 வேல்யூஸு நம்ம நான் ஜீரோ வர வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா. எஃப் 4 டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x. ஸோ எஃப் 4 டேஷ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு cos 0. cos 0 வேல்யூ 1. ஸோ இங்கே 3 வேல்யூஸ் 1 2 3 நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. நம்ம அதோடைய நம்ம நிறுத்திக்கலாம். ஓகேவா. இப்போ மெக்லாரன் சீரிஸோட எக்ஸ்பான்ஷனுக்கு போயிடலாம். மெக்லாரன் சீரிஸோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னா f of x. அந்த கொஷினை வந்து எப்படி எழுதிக்கலாம், f of 0 ப்ளஸ் f dash of 0 into x divided by 1 factorial plus f double dash of 0 into x square by 2 factorial plus etc. அப்படியே போயிட்டே இருக்கும். n terms infinity வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ f power n of 0 into x power n divided by n factorial plus etc. infinity வரைக்கும் போகும். ஓகேவா. இப்போ அப்படியே இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த சீரீஸில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். f of xங்கிறது இங்கே என்னது, cos x. ஸோ cos x is equal to f of 0 வேல்யூ என்னது 1. நெக்ஸ்ட்டு f dash of 0 வேல்யூ என்னது 0. நெக்ஸ்ட்டு f டபுள் டேஷோட வேல்யூ என்னது மைனஸ் 1. அதாவது நம்மளுக்கு இங்கே சீரீஸில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இங்கே வர ஆன்சரில் பாசிட்டிவ் நெகட்டிவை பார்த்து நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் டேர்ம் ஆன்சர் என்ன, +0. அதுக்கு அடுத்த டேர்மோட ஆன்சர் 1. அப்போ ஃபஸ்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்ன, அது எக்ஸ் 1 ஃபேக்டோரியல் எதுவுமே கிடையாது. அடுத்தடுத்த டேர்மில் என்ன, அது எக்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுமாதிரி இந்த ஃபேக்டோரியல்ஸும் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆன்சர்ஸ்லாம் இதை அப்படியே எடுத்து எழுதிட்டு கடைசியாக கூட என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸையும் ஃபேக்டோரியலையும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் கிடையாது, செகண்ட் டேர்மில் எக்ஸு, அதுக்கு அடுத்தது எக்ஸ் ஸ்கொயரு, அதுக்கு அடுத்தது எக்ஸ் க்யூபு, அதுக்கு அடுத்தது எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபேக்டோரியல் கிடையாது, செகண்ட் டேர்மில் 1 ஃபேக்டோரியல், அதுக்கு அடுத்தது 2 ஃபேக்டோரியல், அடுத்தது 3 ஃபேக்டோரியல், அடுத்தது 4 ஃபேக்டோரியல். இப்படியே வரிசலாக போயிட்டே இருக்கும். ஓகேவா. இப்போது இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இப்போது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நம்ம வெறும் ஜீரோஸ் இல்லாமல் வெறும் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். ஓகேவா. cos x is equal to 1, இந்த டேர்ம் போயிடும், அடுத்த டேர்ம் இருக்கும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். அப்புறம் இது 0 இருக்கனால இந்த டேர்ம் போயிடும், அதுக்கு அடுத்த டேர்ம் இருக்குது. 1 into அதுங்கும்போது 1 நம்ம விட்டுடலாம். வெறுமனா எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ராங்கிறத கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஓகேவா. அதை மறந்துடாமல் போடணும். ஆனால் சீரீஸுங்கிறது இந்த 3 டேர்மோட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகலை இல்லையா, அதனால் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஓகே.